நீங்கள் ஒரு பட்டியலை கூறுகின்றீர்கள் அல்லவா? WOR இலிருந்து எவை நீக்கப்பட்டுள்ளன? கெவிடியா நீக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரை தேவையில்லை. அவர் அதனை பார்த்து வழங்குவார், அப்படித்தானே? அவர் எதனை பார்த்தார்? கவனத்தில் கொள்ளப்படும் ஆவணங்கள் என அந்த பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொள்வனவிற்கான முன்பதிவு போன்றவை உள்ளன. தொழில்நுட்ப ஆவணங்கள் அதில் இல்லை. அதனையே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டியுள்ளது. மருந்தின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான விடயங்கள் இருந்தனவா? அத்தகைய ஆவணம் இருக்கவில்லை. தொழில்நுட்ப ஆவணம் எதுவும் அதில் இல்லை. பணிப்பாளர் சபையில் இருந்தவர்கள் யார்? நான் அதற்கு செல்லவில்லை. காரணம், அதன் வெளிப்படை தன்மை தொடர்பில் எனக்கு பிரச்சனை இருந்தது. இந்த விசேட நடைமுறை தொடர்பிலான கோவை எனக்கு கிடைத்தது. இன்றும் அது பதிவுகளில் உள்ளது. நான் செயலாளருக்கு குறிப்பொன்றை இட்டு அனுப்பினேன். இந்த ஆவணங்கள் இல்லாமல் இதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என அறிவித்தேன். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற வகையிலா? எனது பரிந்துரைகளை நான் முன்வைத்தேன். அதனையே என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது. அவ்வளவு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா? எவ்வாறு அதனை செய்தார்கள்? வருட இறுதியில் ஹோட்டல் ஒன்றில் கூட்டம் நடைபெற்றது. அது வழமையான நடைமுறை இல்லையா? இல்லை. NMRAயின் உத்தியோகத்தர்களுக்கான இரவு விருந்து என்றே திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த விருந்துக்கு முன்னதாக கூட்டம் நடைபெற்றுள்ளது. எமக்கு தெரியாது. பின்னர் மின்னஞ்சல் வந்தது. அந்த பணிப்பாளர் சபை கூட்டத்தில் பல விடயங்களை செய்து இறுதியில் 9:30 அளவில் திடீரென அதிகளவிலான மருந்துகளை பட்டியலிட்டு WR வழங்குமாறு கூறப்பட்டது. அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என கூறினேன். முடியாது, அது அமைச்சரவையால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என கூறி பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை. அப்படி என்றால் நான் அதற்கு ஆட்சேபனை தெரிவிப்பேன் என கூறினேன். பணிப்பாளர் சபை கூட்டம் வழமையாக எங்கு நடைபெறும்? NMRAயில் உள்ள பணிப்பாளர் சபையிலேயே நடைபெறும். பின்னர் யாராவது அனுசரணை வழங்குகின்றார்களா என கேட்டேன். இல்லை என்றார்கள். அப்படியாயின் பணம் செலுத்துவது யார் என கேட்டேன். பின்னர் நாம் கைகளால் செலுத்தினோம். இரவு சாப்பாடு மற்றும் கூட்டத்திற்கு நிறுவனத்தின் பணம் செலவிடப்பட்டதா? 1 லட்சம் ரூபாய் முன்பணம் பெறப்பட்டது. அந்த பணம் செலவாகவில்லை என தெரிவித்து அந்த பணம் மீண்டும் எமது கணக்கில் வைப்பிலிடப்பட்டிருந்தது. பொதுவாக நாம் நடத்தும் கூட்டத்தில் வழங்கப்படுகின்ற ஒரு துண்டு கேக்கிற்கு 1 லட்சம் ரூபாவை பெற்று கூட்டம் நடத்த முடியாது. அப்படியாயின் அதற்கு வேறு வகையில் பணம் கிடைத்திருக்க வேண்டும். அன்று 1 லட்சம் ரூபாய் பெற்றிருப்பார்களாயின் உறுப்பினர்களுக்கு கொடுப்பன ஒன்றை செலுத்த வேண்டும். அதற்காக மாத்திரமே அந்த பணம் போதுமானதாக இருந்திருக்கும். உணவு மற்றும் ஹோட்டலுக்கான கட்டணத்தை அந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியாது. அதனை அவர்கள் செலுத்தவில்லை என்றால் வேறு வழியில் பணம் கிடைத்திருக்க வேண்டும். அந்த பணம் மீள செலுத்தப்பட்டது என்றால் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுக்கு அன்று கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அல்லவா? அப்படியாயின் அங்கீகரிக்கப்பட்ட பணிப்பாளர் சபை கூட்டம் ஒன்று அங்கு நடைபெறவில்லை. மருந்து தரம் தொடர்பில் மதிப்பீடு செய்யும் குழுவிற்கு திடீரென சுமார் 300 மருந்துகள் அடங்கிய பட்டியல் வந்தது. அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த மருந்தில் எதுவும் இல்லை. வேவர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அனுமதிப்பட்டிருக்கவில்லை. எம்மால் இதற்கு அனுமதி வழங்க முடியாது என கூறினோம். இவை அத்தியாவசிய மருந்துகள். இவை இல்லாமல் போனால் நாட்டுக்கு மருந்து இல்லாமல் போகும் என்றார்கள். சில மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. அமாக்ஸ்லின் போன்று 50க்கும் மேற்பட்ட பதிவுகள் இருந்த மருந்துகளுக்கும் வேவர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வழங்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் COA தவிசாளர் யார்? பேராசிரியர் ST ஜெயரத்ன தவிசாளர், டாக்டர் விஜித் குணசேகர பிரதம நிறைவேற்று அதிகாரி, அமைச்சர் கேலி ரமுக்வெல்ல.